வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துருவோம். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு ஃபிளாட் ஆயிரும். சோ நம்மளுக்கு அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, இது மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அருமருந்துன்னு வரும்போது ஒண்ணுமே இல்லை. இந்த டிப்ஸ் சொல்றேன். நான் ஜென்ரல் எல்லாருக்குமே 5 கொய்யா இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஆவாரம் பூ 5. ஆவாரம் பூ கிடைக்கலாம், நாட்டு மருந்துக்குள்ள ஆவாரம் பொடி கிடைக்கும். கொய்யா இலையுமே பொடியா கிடைக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வடிகட்டி கொய்யா இலை கஷாயம் காலை வெறும் வயிற்றுல 48 நாள் குடிங்க. சுகர் இல்லாம போயிடும். நைட்ல இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி எத்தனை வெளிநாடுகள்ல இருந்து இங்க இருந்து கொய்யா இலை காய வச்சு ஃபாரினுக்கு வைஃப்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அங்கிருந்து வருவாங்க. நான் அதை குடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்பி சுகரே வரல, 10 வருஷமா நான் நல்லா இருக்கேன்னு என்ன சொல்லும் போது எனக்கு மருந்து கொடுத்து ஒரு வியாதியை குணம் பண்றதை விட நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நான் தீர்வு கொடுக்கறது ஏன் இவ்வளோ எனக்கு ஒரு விஷயமா இருக்குன்னா, ஏன் நம்மளை சுத்தி எல்லா வரங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அறியாமை என்ற இருள் இருக்கு. நான் டிப்ஸ் சொல்றேன். 48 days இதை பண்ணுங்க. காலை 1 hour வாக்கிங், ஈவினிங் 1 hour வாக்கிங். பூமிக்கு அடியில விளையிற கலங்கு வகைகளை பனங்கிழங்கு முள்ளங்கி மட்டும் தான் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், வேற சாப்பிட வேணாம். பூமிக்கு மேல விளையிற பழ வகைகள்ல ஆப்பிள், பப்பாளி, பலாப்பழம், கொய்யாக்காய், நவாப்பழம் நான் மருந்தா கொடுக்கறதுனால அதை நான் சொல்ல மாட்டேன். பட் நவாப்பழம்னா ப்ராப்பரான நாட்டு நவாப்பழம் சாப்பிடணும். அந்த ஹைபிரிட் சாப்பிட தொண்டைக்காண்டு கரக்கரன் ஆகி உடனே சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா? ஸோ சாப்பிட கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்லுவேன். அப்ப நீங்க இது சாப்பிட்டுட்டு அந்த 48 நாள் கழிச்சு வாங்க வரும்போதே எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வருவாங்க. என்ன அக்கா சுகர் சுத்தமா குறைஞ்சிருச்சு, சுகரே இல்லை, வாக்கிங், எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம கொய்யா இலை மிச்சதெல்லாம் கூட இன்சுலின் செக்ரீஷனை தான் இது பண்ணுது, சுகர் லெவலை தான் குறைக்குதுன்னா இது டைரக்டா போய் கணையத்துல ஆட் பண்ணி இன்சுலினை சுரக்க வைக்குது. கிளாண்டுலர் ரெமெடின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது. நம்மளோட டெஸ்டிஸ் ஒரு கிளாண்டு, ஓவரி ஒரு கிளாண்ட், கணையம் ஒரு கிளாண்ட், தைராய்டு ஒரு கிளாண்ட், லிவர் ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன். லிவரை கம்ப்ளீட்டா டிடாக்ஸ் பண்ணுது. இது அப்படி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே. எவ்வளவு தூரத்துக்குன்னா நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஆக்சுவலி பிரமிட்ஸ்ல மம்மிஃபை பண்ணும்போது நிறைய ராஜாக்களுடைய பிரமிட்ஸ்ல கருஞ்சீரகத்தை போட்டு பாடியை புதைச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் இல்ல, இஜிப்சியன் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன் உலகத்துல பெஸ்ட் சிவிலைசேஷன்ங்கிறாங்க. அவங்களுடைய மம்மிஸ்ல, ராஜாக்களோட மம்மிஸ்ல இது அவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதுல ஏன் அது இருந்துச்சு, ஏன் அவங்களோட மம்மிஸ்ல இருந்துச்சுன்னா உடம்ப அந்த மேகோட்ஸ் இல்ல இது அந்த மாதிரி இதாகாம உடம்ப பதப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஓகே, எந்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் க்ரோ ஆகாம இருக்கிறதுக்கு. நம்ம உப்பு கொட்டி கேள்விப்பட்டிருப்போம் கிராமப்புறங்கள்ல எல்லாம். இப்போ நான்லாம் பார்த்திருக்கேன், என்னோட பாட்டி அடக்கம் பண்ணும்போது மூட்டை மூட்டையா உப்பு கீழே மேல எல்லாம் கொட்டினாங்க. ஆனா கரஞ்சீரகத்தை கொட்டி புதைச்சிருக்காங்கன்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நீங்க இந்த கரஞ்சீரகத்தை பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு சீரகம் தான் ஞாபகம் வரும். அதுவே அகத்தை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம், செரிமானத்திற்கு உதவும். ஸோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றப்ப கேட்கவே நிறைய ஆச்சரியமான விஷயங்களா தான் இருந்தது. அண்ட் இது நான் பண்ண நாளைக்கு என்னோட கொள்ளு பேரனுக்கு நான் இருக்குவேனான்னு தெரியாது. ஆனா இந்த டிப்ஸ் இருக்கும், இந்த வீடியோ இருக்கும், நம்ம பதிவு பண்ண இந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு தலைமுறையை காப்பாற்ற எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம். அந்த நிறைவு எதுலையுமே கிடைக்காதுல்ல. இது எனக்கு உண்மையா ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு.